உங்களுக்கு எப்போவாது ஒரு சின்ன ஐடியா தோன்றி அடடா இது உலகத்தையே மாத்தக்கூடியதுன்னு தோணியிருக்கா? இன்னைக்கு திவ்யம் அனேஜாவோட வழிகாட்டுதலை வச்சுதான் நாம பேச போறோம். எப்படி ஒரு சின்ன யோசனை பொரிய ஒரு பெரிய இயக்கத்தோட அணையாத தீச்சுவாலையா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாமே ஒரு சின்ன விதையில இருந்து தான் தொடங்குது. ஆசிரியர் திவ்யம் அனேஜா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒவ்வொரு பிரம்மாண்டமான யோசனையும் பெரும்பாலும் ஒரு சின்ன ஆர்வத்துளியில இருந்து இல்லனா நோட்புக்ல கிறுக்கினா ஒரு சின்ன கோட்ல இருந்து தான் தொடங்குது. ஆனா எல்லா யோசனையும் ஒரே மாதிரி இல்லையே. சிலது பட்டாசு மாதிரி டக்குன்னு பிரகாசமா எரிஞ்சு உடனே அணைஞ்சு போயிடும். ஆனா சில யோசனைகள் மட்டும் மரம் மாதிரி மெதுவா வேரூன்றி வளர்ந்து பல வருஷத்துக்கு நிழல் கொடுக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம ஐடியாவை பட்டாசுல இருந்து மரமா மாத்துறது எப்படி? அதுக்கு முதல்ல அந்த சின்ன தீப்பொறி அணிஞ்சு போகாம பாதுகாக்க ஒரு நெருப்பு குழி வேணும்னு சொல்றாரு அனேஜா. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். மாணவர்களால் நடத்தப்படுற ஒரு மன்றம், இதுதான் அந்த நெருப்பு குழி. இது என்ன பண்ணும்னா, ஒரு தனிநபரோட ஐடியாவை ஒரு சமூகத்தோட ஐடியாவா மாத்தும். அந்த ஐடியாவை ஆரம்பிச்சவங்க போனா கூட அந்த ஐடியா அங்கேயே நிலைச்சு நிக்கும். சரி, ஒரு வலுவான மன்றம் ஆரம்பிக்க என்னெல்லாம் தேவை? ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல தெளிவான நோக்கம். 2வது ஒரு சூப்பரான லீடர்ஷிப் டீம். 3வது உங்களுக்கு வழிகாட்ட ஒரு டீச்சர். 4வது என்னெல்லாம் செய்ய போறோம்னு ஒரு பிளான். கடைசியா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், செஞ்ச எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும். ஏன் தெரியுமா? அப்போதான் அந்த நெருப்பு தலைமுறை தலைமுறையா தொடர்ந்தே எரியும். ஓகே, நெருப்பு குழி ரெடி. ஆனா நெருப்பு எரியணும்னா விறகு வேணும் இல்லையா? அதாவது மத்தவங்களோட பங்களிப்பு. அவங்கள எப்படி நம்ம கூட சேர்க்கறது? வாங்க பார்க்கலாம். நிஜத்துல நிறைய பேருக்குள்ள திறமை இருக்கும். ஆனா ஐயோ இதற்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன், இதெல்லாம் பெரிய ஆளுங்க செய்யறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு ஐடியா வளரணும்னா இந்த தயக்கத்தை உடைச்சு யார் வேணும்னாலும் பங்களிக்கலாங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு அங்கீகாரம் ஒரு பெரிய ஆயுதம். பெரிய அவார்ட்லாம் வேணாம், சின்ன சின்ன விஷயங்கள் தான். எல்லாரும் முன்னாடியும் ஒரு பாராட்டு, ஸ்கூல் நியூஸ் லெட்டர்ல ஒரு சின்ன குறிப்பு, அவங்க செஞ்ச மாடலை எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கிறது. ஏன் சேஞ்ச் மேக்கர்ஸ் வால்னு ஒன்று கூட உருவாக்கலாம். இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பொண்ணு யாருக்கும் தெரியாம ஒரு சாட்பாட் உருவாக்குறாங்க. அத யாருக்கிட்டையும் காட்டவே அவங்களுக்கு எண்ணம் இல்ல. ஆனா ஒரு டீச்சர் இத பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் அதை பிரசன்ட் பண்ணதும் செம்ம ரெஸ்பான்ஸ். அது வரைக்கும் அவங்களோட தனிப்பட்ட ப்ராஜெக்டா இருந்தது, இப்போ ஒரு டீம் ப்ராஜெக்டா மாறிடுச்சு. இத பார்த்து மத்தவங்களுக்கும் ஒரு உத்வேகம் வந்துச்சு. பாத்தீங்களா, அங்கீகாரங்கிறது ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு இயக்கத்தையே உருவாக்கும். சரி, உங்க ஸ்கூலுக்குள்ள உங்க நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அடுத்தது என்ன? இந்த நெருப்ப ஸ்கூல் சுவத்தை தாண்டி எப்படி கொண்டு போறது? இதத்தான் வளர்ச்சி ஏணின்னு சொல்றாங்க. ஒரு ஐடியா முதல்ல நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிக்கும், அப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போகும், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே பரவும். ஏன் ஒரு நாள் நாடு முழுக்க கூட போகலாம். இந்த ஏணியில ஏற ஒரு சூப்பர் டூல் இருக்கு. அதுதான் ரெப்ளிகேஷன் கிட். அதாவது உங்க ஐடியாவை மத்தவங்களும் சுலபமா காப்பி அடிக்கிற மாதிரி ஒரு செட். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல நெருப்பு மூட்டிட்டீங்க. எல்லா இடத்துக்கும் நீங்களே தீப்பந்து எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? அதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு ஒரு தீப்பெட்டியையும் விறகையும் எப்படி நெருப்பு மூட்டணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்தா அவங்களே அவங்க இடத்துல நெருப்பு மூட்டிக்குவாங்க. அதுதான் இந்த கிட். அதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப டெக்னிக்கலா பேசினா யாருக்கும் புரியாது. உதாரணத்துக்கு, எங்களோட ஹைட்ரோபோனிக் சிஸ்டம்ல நியூட்ரியன் ஃபில்ம் டெக்னிக் யூஸ் பண்றோம்னு சொல்றதுக்கு பதிலா எங்க டெக்னாலஜி மூலமா விவசாயிங்க குறைஞ்ச தண்ணில அதிகமா சம்பாதிக்கலான்னு சிம்பிளா பவர்ஃபுல்லா சொன்னா அது எல்லாரையும் போய் சேரும். இதெல்லாம் தியரியா கேட்க நல்லா இருக்கே, ஆனா நிஜத்துல எப்படி? நம்ம ஆசிரியர் திவ்யம் அனேஜா இது எல்லாம் சும்மா சொல்லல, அவரே செஞ்சு காட்டியிருக்கார். வாங்க அவரோட சொந்த கதையவே கேட்போம். அவரோட முயற்சி தான் ஸ்கில் ஓரா ஏஐ. இது மூலமா 12 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிற பல பேருக்கு டிஜிட்டல் மற்றும் ஏஐ ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரு. நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களையும் அவர் இந்த ப்ராஜெக்ட்ல நிஜமாவே செயல்படுத்தி பார்த்திருக்காரு. அவரோட அனுபவத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற 5 முக்கியமான டிப்ஸ் இதோ. தெளிவான நோக்கம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகளை திட்டமிடணும், விடாம மார்க்கெட்டிங் செய்யணும், பங்களிக்கிறவங்கள பாராட்டணும், அப்புறம் உங்களுக்கு அப்புறமும் அந்த இயக்கம் தொடரணுங்கிறத உறுதி செய்யணும். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு சவால்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வர்ற ஐடியாக்களை வெறும் தீப்பொறிகளா விட்டுட்டு போயிடுவோமா? இல்ல அது காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற சுடரா மாத்துறதுக்கு முயற்சி செய்வோமா? அப்போ உண்மையான கேள்வி இதுதான். நீங்க எதை உருவாக்க போறீங்க?